வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. அரியலூர் மாவட்டத்தில் இடைவிடாமல் பெய்து வரும் கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. தற்போது சம்பா சாகுபடி பணிகளை விவசாயிகள் மேற்கொண்டு வரும் நிலையில் மழையின் காரணமாக பணிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. மேலும் சோளம், உளுந்து உள்ளிட்ட பயிர்களும் சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். இதேபோல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் காலை முதல் கனமழை பெய்து வருகிறது. இதனால் பொதுமக்கள், சாலையோர வியாபாரிகளின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டத்திலும் இரவு முழுவதும் விடிய பரவலாக மழை பெய்தது. இன்று காலை நிலவரப்படி நாகப்பட்டினம் மாவட்டம் முழுவதும் 39.46 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இந்த கனமழையால் குறுவை அறுவடை பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் மூட்டைகள் கொள்முதல் செய்ய முடியாமல் தேங்கியுள்ளதால் விவசாயிகள் கலக்கமடைந்துள்ளனர். இதேபோல் சிவகங்கை மாவட்டத்தில் பல்வேறு பகுதியில் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக திருப்பத்தூர், காளையார்கோவில், தேவக்கோட்டை, காரைக்குடி, அமராவதி, புதூர், ராம்நகர், தேவக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்து வருகிறது. திருச்சி மாநகர் பகுதிகளான பாலக்கரை, மெயின் கார்கெட், சத்திரம் பேருந்து நிலையம், மத்திய பேருந்து நிலையம், பஞ்சப்பூர், கருமண்டபம், கிராப்பட்டி விமான நிலையம், அரியமங்கலம், ஸ்ரீரங்கம், பொன்மலை ஆகிய பகுதிகளிலும் கனமழை பெய்து வருகிறது. இதேபோல் தூத்துக்குடியில் அதிகாலை முதல் சாரல் மழை பெய்து வருகிறது. வீடுகளில் குடியிருப்பவர்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழல் இருக்கிறது. பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது.